Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லுறேன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, டார்கெட் எல்லாம் ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க, ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும்னு கற்றுக்குங்க, டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு கற்றுங்க, ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோலையும் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடியோ மூவ் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய 699 ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 699 பே பண்ணி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. என்னுடைய கீழே லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள், அதாவது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் மூலிமா அப்ஸ்டாக்ஸ், அலைஸ் ப்ளூ, ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் எதில் வேணாலும் நீங்கள் எந்த லிங்க்கில் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அந்த லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சார்ஜஸும் ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் உங்களுக்கு காசு இல்லை. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மந்த்லி 699 பே பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் ஃப்ரீயாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது மந்த்லி 699 பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் இருந்ததுன்னா, டிமேட் அக்கௌண்ட், நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் நிறைய இருந்தது அப்படின்னா நீங்கள் 699 பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொன்று அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்றவங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள், அந்த லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் 1 or 2 மந்த்ஸாக வந்து வீடியோ வந்து ரெகுலராக வரலை. ஓகேங்களா? அதாவது ஒரு வீக்லி ஃபஸ்ட் வந்து டெய்லி ஒரு 1 or 2 வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். இப்போது இந்த சமீபமாக அந்த ஒரு மாதம் 2 மாதமாக வந்து ஒரு 4 days ஒன்ஸ் 5 days ஒன்ஸ் வீடியோ வந்துட்டுருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரிசர்ச் பண்ணி இன்னும் அது அக்யூரசி வரலது. அது எப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எனக்கு அக்யூரசி வருதோ ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்க்கு அது வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்க்கு அது வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்படும். ரெண்டாவது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அது ஃப்ரீயாக கொடுக்கப்படும் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அடுத்தது என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் இருக்கவங்களுக்கு அது 3வது கட்டமாக அது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்களுக்கு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாதது, அது வந்து கொஞ்சம் ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னும் பேக் டெஸ்ட் எடுத்து ரிசர்ச் பண்ணி இன்னமும் அது போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 months அது பேக் டெஸ்ட்லாம் ரன்னிங்கில் இருக்கும். அது வரலும் வீடியோ வந்து கொஞ்சம் தாமதமாக தான் அப்லோட செய்யப்படும். எப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல், ஓகே பரவாயில்ல, பர்ஃபெக்டாக வேலை செய்யுதுன்னு ஒரு 6 மாதம் 7 மாதம் அது கரெக்டாக வந்துச்சுன்னா மட்டும்தான் அதை வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வெபினார் ஸ்டூடெண்ட்க்கு கூட இப்போவே உடனடியாக அதை வந்து நான் கொடுக்க முடியாது. இன்னும் 2 மாதம் இல்லை 2-3 மாதம் கழிச்சு பர்ஃபெக்டாக, ஓகே பர்ஃபெக்ட் மீன் 100%லாம் ஒர்க் ஆக முடியாது இந்த ஸ்ட்ராட்டஜியும், ஒரு 70 to 75% சக்ஸஸ் ரேஷியோ என்னுடைய பார்வையில் என்னுடைய வியூவில் வந்தாலும் அது வந்து கண்டிப்பாக என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்கவங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த மாதம் வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் வெபினார் இருக்கவங்களுக்கு சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ், இந்த மாதம் ஃப்ரீ வெபினார் வந்து கொஞ்சம் தாமதமாகிட்டு இருக்குது இந்த ரீசன்னால். ஓகே, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ உங்களுக்கு அந்த வெபினார் அரேஞ்ச் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. ஓகே, சரி, ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், டார்கெட் எங்கே புக் பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்துடலாம். நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்காக இருக்கலாம், இண்டெக்ஸாக இருக்கலாம், அது வந்து ட்ரெண்டிங்கில் போகணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ட்ரெண்டிங்கில் போகணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ட்ரெண்டிங்கில் நீங்கள் வாட்ச் பண்ணுற ஸ்டாக்ஸு கொஞ்ச நாளாக வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு சமீபம் ஒரு வாரமாகவோ 4-5 days இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்னில் போயிட்டுருக்கோம். ஒரு மேலேயும் போகாமல் கீழேயும் போகணும், இது மாதிரி போயிருந்தால் பரவாயில்ல. நீங்கள் எவ்வளோ தான் ஃபேவரட் ஸ்டாக்காக இருந்தாலும் அந்த தள்ளி வச்சுருங்க. ஒரு ரேஞ்சில் போயிட்டுருக்குதுங்களா, தள்ளி வச்சுருங்க. அது வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமான ரூல் ஃப்ரெண்ட். ஒன்று ட்ரெண்டிங்கில் போகும், கீழே வரட்டும், மார்க்கெட்டு கீழே வரட்டும் இல்லை மேலே போட்டோம். ஓகே, அதை ஃபைண்ட் அவுட் பண்ண கற்றுக்குங்க. வேறு சிம்பிள், வேறு எதுவும் இல்லை. அதை ஃபைண்ட் அவுட் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாவே நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், டார்கெட் எங்கே போகணுன்றத விஷயம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ண வரணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன் எப்படி க்ரியேட் ஆகுதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண வரணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் அதாவது ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், டார்கெட் எங்கே புக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதாவது ட்ரெண்ட் எங்கே போகுது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த ஃபஸ்ட் வீடியோ இது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது பாருங்கள். இப்போது ஸ்டாக்ஸ் மூவ் ஆகுது, இந்த லெவல் பிரேக் பண்ணுது இல்லைங்களா, இது வந்து இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு இல்லைங்களா, பிரேக் பண்ணிட்டு கீழே வர சொல்ல இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஓகே, ஸோ எல்லா இடமும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, இது வந்து சப்போர்ட், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து என்னவா மாறும், ரெசிஸ்டன்ஸ். எது வரலும் இந்த லெவல் பிரேக் பண்ணுற வரலும் இது ரெசிஸ்டன்ஸாகவே இருக்கும். இந்த லெவல் பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்ஸ் இது வந்து சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணும். ஓகே, இது வந்து பேசிக் விஷயம். ஸோ ட்ரெண்டு ஐடென்டிஃபை பண்ண வரணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ண வரணும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி ரெண்டும் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டீங்க. ஓகே, சரி ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க, ரைட்? ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்ஸ் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்மூத்தாக ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்ஸ் தேடுங்க. இப்போ நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, ஸ்மூத்தாக ட்ரெண்டிங்கில் போகிற ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, கூடவே உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் நிலவரத்தை பார்த்துங்க. மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குதா நெகட்டிவில் இருக்குதா அதையும் கொஞ்சம் பார்வையில் வச்சுக்கோங்க. நாலேஜ் அனுபவம் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. நான் ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் ஓகே, இன்னமும் கொஞ்சம் நல்லது தான். மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் ட்ரெண்டிங் டவுனில் போகிற ஸ்டாக்ஸ் எடுத்திங்களா இன்னும் நல்லது தான். ஓகே, ஸோ ஒருவேளை மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது, இப்போது நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் அப் ட்ரெண்டில் போய்ட்டுருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரெண்டிங்கில் பார்த்துட்டீங்க, ரைட்? ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டீங்க இல்லைங்களா? சரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டீங்க. இப்போ இது என்னது, இது ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா, இது ரெசிஸ்டன்ஸ். கொஞ்சம் திக்னஸ் பண்ணிக்கிறாங்க, இது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த இடத்துல பிரேக் ஆச்சு, பிரேக் ஆகிட்டு என்னவா மாறுது, சப்போர்ட்டாக மாறுது. ஓகே, எங்கே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படின்னா, ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 3 minutes டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த கேண்டில் குட்டி குட்டி கேண்டில் இந்த மாதிரி வந்துட்டு இருக்க சொல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் வர சொல்ல இந்த இடத்துல வந்து பை பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்த மட்டும். இப்போ ஸ்டாக்ஸ் கீழே வருது அப்படின்னா கொஞ்சம் டாட்டா இது மாதிரி கீழே வருதுன்னா இந்த மாதிரி இப்படியோ கண்டினியூ வர சில டைம் வரும், இல்லை இதுலேயும் சின்ன சின்ன டைம் ஃப்ரேம் இப்படி போய்ட்டு கீழே வந்துட்டு இருக்கும் ஸ்டாக்ஸ். ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை ட்ரா பண்ணிட்டீங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் வந்தவொடனே பை பண்ணிவிடுவாங்க நிறைய பேர். ஓகே, இந்த இடத்துல பை பண்ணி, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இல்லையா, பை பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுப்பாங்க சம்திங். அந்த இடத்துல எவ்வளோ அவங்களோட கெப்பாசிட்டி மேலே ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஓகே, முற்றிலும் அதை தவிர்த்துடுங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனு ஸ்டாக்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப வருது, திரும்ப வர சொல்ல என்ன பண்ணணும்னா, இந்த சின்ன ஷார்ட் டைமில் இருக்கிறது இல்லைங்களா ரெசிஸ்டன்ஸ், அதை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, அதாவது நீங்கள் 3 minutes சூஸ் பண்ணி இல்லைங்களா, இப்போ இது வந்து 1 minute கனெக்ட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்தில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ஹை ஃபார்மேஷனை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க. எப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதோ அது வரலும் நீங்கள் இதில் பை பண்ணக்கூடாது. ஓகே, புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது? இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை எப்போ பிரேக் பண்ணுதோ அது வரலும் நீங்கள் பை பண்ணக்கூடாது. ஓகே, சரி, பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுத்துகிட்டு இதனுடைய ப்ரீவியஸ் எது ரொம்ப லோவாக இருக்குதோ, அது இங்கே வந்துச்சு இல்லைங்களா, மேலேருந்து கீழே வர சொல்ல இதனுடைய லோ வந்து ஷேடோ மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சப்போர்ட்டில் ஒரு ஷேடோவோ ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் பஃபர் ப்ரைஸ் கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஓகே, இந்த ஹையை நீங்கள் பை பண்ணிக்கோங்க. டார்கெட் எது வரலும் வைக்கணும் அப்படின்னா, இந்த மார்க்கெட் திரும்பிச்சு இல்லைங்களா, இந்த லெவல் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போய் திரும்புது இல்லைங்களா, இதனோட ஹை இருக்கு இல்லைங்களா,
இதில் ஹையை விட கொஞ்சம் லோவில் உங்களுடைய டார்கெட் வைங்க. ஓகே, இந்த இந்த சம்திங் இந்த ரேஞ்சில் நீங்கள் டார்கெட் வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் இங்கே போடுங்க, டார்கெட்டிங் வைங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் அனுபவம் மூலமாக பண்ண போனீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு 10 ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 6 ட்ரேட் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே பண்ணிட்டாங்க. ஏன் 4 ட்ரேட் ஃபெயில் ஆகுதுன்றதை ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன் 4 ட்ரேட் ஃபெயில் ஆகுதுன்றதை ரிசர்ச் பண்ணுங்கள். ஃபார்முலா இது தான். இது கூட என்ன சேர்த்தா இந்த 6 ட்ரேடு ப்ளஸ் 1 7 சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத கவனிங்க. ஓகேங்களா? என்ன சேர்த்தா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங்கில் போகிற ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டீங்களா, அந்த நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிட்டேன். இது வந்து 10 மினிட்ஸும் 15 மினிட்ஸும் சேம் அப் ட்ரெண்ட்லேயே இருந்ததுன்னா இந்த 10க்கு 6 ட்ரேட் சக்ஸஸ் ஆகுது இல்லையா, இது 7 ட்ரேடாக சக்ஸஸாக ஆகும். ஓகே, அது கூட இன்னும் கொஞ்சம் சக்ஸஸில் உங்களுடைய அக்யூரசி வந்து 10க்கு 8 மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 10க்கு 10 சக்ஸஸ் ஆகிறது சான்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரேர். அது 10க்கு 10 வந்து ரொம்ப ரேர். அவ்வளோ அக்யூரஸியெல்லாம் பண்ண முடியாது. 10க்கு 8 இல்லை 10க்கு 7 ஓகே, சூப்பர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து டாப் லாஸை செலக்ட் பண்ண கற்றுக்குங்க, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்குங்க. சரி, நீங்கள் இந்த இதில் என்ட்ரி எடுத்துறீங்க. என்ட்ரி எடுத்து போகிற கொஞ்சம் தூரம் மேலே போகணுன்னா அடுத்தது கீழே வரும். கீழே வந்ததுன்னா பேனிக் கிரேட் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஸ்டாப் லாஸ் போட்ட இடம் சரிதானா, நம்ம ஏன் நம்ம ஸ்டாக்ஸ் கீழே வந்துடுச்சு அப்படின்றதுல உங்களுடைய பேனிக் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அவேர்னஸ்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அக்யூரசி நம்ம தவறாக பண்ணுறோமா சரியாக பண்ணுறோமான்றது கன்ஃபியூஸ் வந்துடுவீங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஆனாலும் பரவாயில்லைன்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க ஃபஸ்ட்டு. ஏன் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் சரின்னா, ஏன்னா அதனுடைய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையும் பிரேக் ஆகிட்டு கீழே ஸ்டாக்ஸ் வந்தேன்னா கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் கீழே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்குற இடம் கரெக்டான இடம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, சரி, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்டாக்ஸ் கீழே வரவே கூடாது, அப்படியே மேலே போகணும். அதனுடைய பவர் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி லெவல் பாருங்கள், இந்த லெவலுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு மேலே போகும். இல்லை இந்த லெவல் வந்து வீக்காக இருக்குது, மேலேருந்து இப்படி வந்துட்டு இப்படி போகுது அப்படின்னா கண்டிப்பாக கீழே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக புரியும். ஒருவேளை புரியல அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இல்லை அப்போவும் உங்களுக்கு புரியலனா கமெண்ட்டில் தெரியுங்க, சார் இன்னும் கொஞ்சம் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம சார்ட்டில் ஒரு டைம் பார்க்கலாம். நம்ம டிராயிங் பண்ணி காமிச்சிட்டோம், சார்ட்டில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஒரு டைம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஒரு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் எடுத்திருக்கேன், பேங்க் நிஃப்டி. இதில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ட்ரெண்டை ட்ரா பண்ணணும். ட்ரெண்ட் எங்கே மேலே போதா கீழே போதா, இது வந்து நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃப்ரெண்ட்ஸ் இது சூஸ் பண்ணிக்கிறது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ட்ரெண்ட் எப்படின்னா மேக்ஸிமம் டச்சஸ் எங்கே அதிகமாக இருக்குதோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் டச்சஸ் எங்கெங்கே வருதோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சரி, இதுக்குள்ளவே நிறைய டச்சஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரா பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, ட்ரா பண்ணுங்கள். ஆனால் மொத்தத்தில் அதில் ரிவர்ஸில் வரதுக்கான ஐடியாவை பிளான் பண்ணாதீங்க. ரிவர்ஸில் வரணும் ட்ரெண்ட் அப்பில் போய்ட்டுருக்கோம், சேலிங்கான மைண்ட் செட் வச்சுருப்பாங்க, அது மாதிரி பண்ணாதீங்க. இப்போ இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு, இதை மட்டும் தான் நம்மளுடைய பார்வையை கவனிப்பாங்க. ஓகேங்களா? இது ஸ்டாப் லாஸ்க்கு உண்டான இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? இது வந்து ஸ்டாப் லாஸ்க்கு உண்டான இடம். ஆக்சுவலாக ட்ரெண்ட் பையில் போய்ட்டுருக்குது, உங்களுடைய திங்கிங் எங்கே இருக்கணும், பை சைடு இருக்கணும். ஓகே, பை சைடு இருக்கணும்னா என்ன பண்ணணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ண கற்றுக்குங்க. ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணணும். எப்படி பண்ணணும், மேக்ஸிமம் டச்சஸ் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் வந்து சப்போர்ட் இல்லைங்களா. இப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே வருது இங்கே பாருங்கள், இது இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, இது பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸ் திரும்பிச்சிங்களா. இந்த ஏரியா கேப் அப் ஆச்சு, கேப் அப் ஆகிட்டு திரும்ப உள்ளே வந்துச்சு, திரும்ப ப்ரைஸ் மேலே போச்சு, ரிஜெக்டாக கீழே வந்துச்சு, திரும்ப மேலே போச்சு, ரிஜெக்ட், மேலே போச்சு, ரிஜெக்ட். இந்த மாதிரி இப்போ சொல்லி நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இதோட ஹை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இதனுடைய அர்த்தம் என்ன, பையர்ஸ் வந்து பை பண்ண ஆர்வம் தெரிவிக்கிறாங்க, சேலர்ஸ் வந்து அதே இடத்துல தான் இருக்காங்க. ஓகேங்களா, சேலர்ஸ் அதே இடத்துல தான் இருக்காங்க. ஒருவேளை சேலர்ஸ் கொஞ்சமாக கீழே இந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி ஒத்துக்குங்க, செல்லிங் ப்ரெஷர் நல்லா கிளியராக தெரியுது அப்படி எடுத்துங்க. சேலர்ஸ் இன்னும் அதே இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னா செல்லிங் பவர் கம்மியாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நீங்கள் அனுபவபூர்வமாக ஒன்றுனா கற்றுக்கலாம், அதில் ஒன்றும்
இதுவும் இல்லை. ஓகே சரி, அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து பையர்ஸு, இந்த பக்கம் வந்து சேலர்ஸ் இருக்காங்க. இந்த இடத்துல என்ன, சேலர்ஸும் பையர்ஸும் எங்கேயும் போக ஒரே கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குது அந்த இடத்துல. ஓகே, நம்ம எப்போ பை பண்ணணும்னா அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பையிங் கிடையாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் பண்ணல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பை பண்ணியிருக்கலாம் நீங்கள். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பையிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல இன்னும் பிரேக் பண்ணல. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. மெயின் ஸ்டாப் லாஸை வந்து அமைக்கிற இடம் ரொம்ப சின்னதாக இருக்கும். மெயின் அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாக இருக்கணும். நம்ம அப்படியே நம்ம சில்வரில் போய் பார்த்தோம்னா, ஒரு செகண்ட் அதையும் பார்த்துலாருங்க. ஓகே, இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கோம். அது நம்ம 10 மினிட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இது லாஸ்ட் வெபினார் ஸ்டூடெண்ட்காக போட்டது, டெலீட் பண்ண எல்லாத்தையும் நான். இது பாருங்கள், மேக்ஸிமம் டச்சஸ் எங்கே வருதுன்னு பாருங்கள். ட்ரா பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி போட்டோம்னா சென்டரில் வந்து நிறைய வந்து டச்சஸ் வராமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண சொல்லும், டச்சஸ் வந்து எங்கேயுமே டச் ஆகலை. இந்த லாஸ்ட் டச் ஆகுது. இது வந்து ட்ரெண்ட் லைனில் கணக்கில் வராது. ஓகே, ஸோ இது நம்ம கணக்கில் வரும். ஓகே, இது வந்து ட்ரெண்ட் லைன் அப்பில் போயிட்டுருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ட்ரா பண்ண சொல்லும். இது பாருங்கள், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை எந்த ஒரு டைம் கொடுக்காம ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து, இந்த இடத்துல உங்களுக்கு சான்சஸ் இல்லை, பையிங்கான சான்சஸ் இல்லை இந்த இடத்துல. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல வந்து பையிங்கான சான்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா ஸ்டாப் லாஸ் நமக்கு மெயின் வந்து என்ட்ரி ப்ரைஸோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப கவனத்தில் இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ கொடுப்பீங்க? ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு சான்சஸே இல்லை, அதை புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பையிங்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா டேரெக்டாக ஒரே ஃப்ளோவில் இங்கேருந்து கண்டினியூ மேலே போயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சான்சஸ் நிறைய கொடுத்துருக்கு பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து சான்சஸ் நிறைய கொடுத்துருக்கு. ஸ்டாப் லாஸ்க்கு உண்டான இடம் நிறைய கிளியராக உங்களுக்கு இடம் பண்ணி கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஓகே, இந்த இடம் வந்து சேஃபான என்ட்ரி உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா, ரெசிஸ்டன்ஸ் லைனை விட்டுட்டு இந்த மாதிரி வர சொல்ல, இதுவும் வந்து உங்களுக்கு சேஃபான இடம் இந்த இடத்துல. ஏன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன்லேயும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் லாஸ் எங்கே போகிறதுன்னு கற்றுக்குங்க. டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு கற்றுக்குங்க. டார்கெட் தூரம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குதோ அதை வந்து இங்கே டார்கெட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கே திரும்புதுங்க பாருங்கள், இங்கே வந்து திரும்பிச்சிருக்கீங்களா. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் டார்கெட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா டார்கெட் இங்கே புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ஹை ப்ரைஸில் பை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெவல் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து ஹை ப்ரைஸ் பை பண்ணாதீங்க. ஓகே, மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் பை ப்ரைஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சான்சஸ் இல்லை, பையிங்கான சான்சஸ் கிடையாது. ஒருவேளை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைனும் டச் ஆச்சு அப்படின்னா தாராளமாக பை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புரியல அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. புரிஞ்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு வேல்யூபிள் வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.